மேடம், மதர்ஸ் டே முன்னிட்டு நிறைய தம்பதிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, விஷ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க தம்பதிகள். அருணா மேம் வர்லியா விஷஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறையா கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஃபாதர்ஸ் டேக்கு நீங்கள் நம்ம மலேசியன் தம்பதிங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எப்படி ஒரு அம்மா ரொம்ப ஒரு கஷ்டமான ஜேர்னி அண்டர்கோ பண்ணுறாங்களோ, அவங்க மனசளவுலையும் அண்டர்கோ பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாகவும் அண்டர்கோ பண்ணுறாங்க. அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் இது முடியவே முடியாது. மென்டல் சப்போர்ட், சோஷியல் சப்போர்ட், எல்லா விதத்துலேயும் ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து அங்கேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க திருப்பியும் போகிற வரைக்கும் டெய்லி அவங்க கூட பேசி அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து ஸ்ட்ரென்த் கொடுத்து இருந்த எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உங்களோட பேரண்ட்ஹுட் ஜேர்னி பிறக்கிற வரைக்கும் அம்மாவோட பொறுப்பு, பிறந்ததுக்கப்புறம் அப்பாவோட பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லா குழந்தைங்களையும் பெரிய ஆளாக்கி அவங்க லைஃப்பில் அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ எல்லா பொட்டென்ஷியலும் வெளியில் கொண்டு நீங்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக நல்ல ஃபாதராக இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு நாங்கள் 21st அதாவது சண்டேலேருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறோம். ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபார் மலேசியன் கப்புள்ஸ். we are doing ஃப்ரீ கன்சல்டேஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் கீழே இருக்க நம்பருக்கு சத்யா கிட்ட காண்டாக்ட் பண்ணால் வம்சமில் they will fix an appointment. நாங்கள் உங்களுக்கான தீர்வு என்னன்றதை சொல்லுவோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.